ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரித்தீஷ் ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நம்மளுக்கு ஊரை ஒட்டினாப்பில் அதுவும் தார் ரோடு ஃபெசிலிட்டிஸோட நம்மளுக்கு லேண்ட் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இந்த லேண்டாக கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது, இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள முதல் முறையாக வர நபர்கள் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த வீடியோ மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த டீட்டெயில் கொடுங்க. கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரன்றது புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியிலேருந்து தேனி செல்லக்கூடிய ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், அதுவும் கட் ரோடு பேஸில் ஊரை ஒட்டினாப்பில் நம்மளுக்கு இந்த லேண்ட் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருங்க. நம்ம பஸ்ஸு போகக்கூடிய சாலை ஹைவேலேருந்து நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர், அதுவும் தார் ரோடு ஃபெசிலிட்டிஸோட இந்த இடமானது நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருங்க. இந்த இடத்த பொறுத்தளவு பார்த்திங்கன்னா தார் ரோட்டிலேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு 20 அடி பாதை கொடுத்துட்றாங்க. நம்ம பாதைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மரம் இருக்குது பாருங்கள், இந்த மரத்துலேருந்து அப்படி நேராக பாதை கொடுத்துட்றாங்க. நல்ல ஒரு செம்மண் பூமி உழுது விட்ருக்காங்க பாருங்கள். இந்த பின்னாடி உழுது விட்ருக்கக்கூடிய இடம் நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஏக்கர் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஏக்கர் வந்து 23 லட்ச ரூபா கோர் பண்ணுறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க, நியர்சபிள் தான். எந்தளவுக்கு விலையை குறைச்சி பேசி வாங்கி தரணும், அந்தளவுக்கு விலையை குறைச்சி பேசி வாங்கி தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்த பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய பூமியில் நம்மளுக்கு இந்த இடமானது வந்திருக்குங்க. சுற்றிக்க நம்ம இடத்த சுற்றிலுமே நல்ல ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு செம்மண் பூமியாகவும் ரெட் சாயில் மண்ணாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த இடத்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம இடத்துக்கு ஆப்போசிட்லேயே தென்னங்கண்டு இந்த மாதிரி போட்டு நல்ல ஒரு விவசாயம் பார்க்குற பூமியாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த இடத்த பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு 1 ஏக்கர் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், 1.5 ஏக்கர் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், 2 ஏக்கர் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்மளுக்கு எந்த பக்கத்து இடம் வேணும்னாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு எந்த பக்கத்து நம்மளுக்கு வேணுமோ அந்த பக்கத்து நம்மளுக்கு லேண்டை வந்து சூஸ் பண்ணி 1 ஏக்கரோ 1.5 ஏக்கரோ 2 ஏக்கரோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு அவங்க பிரித்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. இதை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக வச்சுருக்காங்க. 70 வருஷத்துக்கு ஈஸி போட்டும் டாக்குமெண்ட்டை கிளியராக வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக ஓனர் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த உழுது விட்டுருக்கக்கூடிய இடத்துக்கு நல்ல ஒரு செம்மண் பூமி உழுது விட்ருக்காங்க. அடுத்த விவசாயம் ஏற்கனவே விவசாயம் பார்த்து எடுத்துட்டாங்க, அடுத்த விவசாயம் பார்க்குறதுக்காக வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போரு கிணறு எதுவுமே கிடையாது, வெறும் காடு தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முன்னாடி ஒரு போர் இருக்குது. நம்ம செப்பரேட்டாக நம்ம போரு சர்வீஸ் எல்லாமே நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்துலேருந்து அந்த போர்லேருந்து நம்ம தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும் தண்ணி வந்து இப்போ வாரத்தில் 3 நாள் நம்ம யூஸ் பண்ணலாம், 4 நாள் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும் நம்மளுக்கு இந்த இடமானது அமைஞ்சிருக்குங்க. அதுவும் தார் ரோடு பேஸில் ஒட்டினாப்பில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. முன்னாடி ஒரு தொட்டி மாதிரியும் பள்ளம் பறித்து வச்சுருக்காங்க. அதில் தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி அதிலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியும் செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. இங்கேயே பார்த்திங்கன்னா நம்ம இடத்த சுற்றிலும் நல்லா விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாக இருக்குதுன்னு சொன்னீங்களா, இங்கேயே வந்து மக்கள் வந்து குடியிருந்து அங்கேக்குள்ளே விவசாயம் பார்த்துருக்காங்க. நல்ல ஒரு சேஃப்டி ஜோனாகவும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸுக்காகவும் நம்மளுக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு செவ்வல் மண் பூமி. அதே மாதிரி ஃபுல்லாக ரெட் சாயில் தான். அந்த அளவுக்கு ரெட் சாயில் மண்ணோட நம்மளுக்கு இந்த இடமானது கிடைக்கிதுங்க. இந்த ஏரியா பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து 25 ரூபா அந்த பட்ஜெட் வரைக்கும் போயிட்டுருக்குங்க. இது வந்து 23 ரூபான்றது நம்மளுக்கு கம்மியான பட்ஜெட் தான். நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துறேன், அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள், விசிட் பண்ணுங்கள். நாங்களே உங்களை கூட்டு போய் காட்டுறோம். இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக ஓனர் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் சப்போர்ட்டிவாக பேசி விலையை குறைச்சி வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு விலையை குறைச்சி வாங்கி தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் மிக்க ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஷ் ரியல் எஸ்டேட். நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் ஓட்டின மாதிரி இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கேன். நன்றி, வணக்கம்.